நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 5 நிமிடம் 6 கேள்விகள் பகுதியில் இன்னைக்கு அதிமுகவோட முன்னாள் அமைச்சரும் அமைப்பு செயலாளருமான திரு செம்மலை அவங்கள்ட்ட நம்முடைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற முடிவு அவசர கோலத்தில் எடுத்ததுனால தான் அதிமுகவோட தொடர் பின்னடைவுக்கு காரணம்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை, அதாவது எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு பின்னடைவு என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதேபோல் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலிலே நாங்கள் பிஜேபியை விட்டு வெளியே வர வேண்டும் என்று முடிவெடுத்தது அவசர கோலத்தில் எடுத்த முடிவல்ல. அதாவது நன்றாக யோசித்து கலந்து நிர்வாகியிடம் கலந்து பேசி, அதாவது எங்களுக்கு இருக்கிற லாப நஷ்டங்களை எல்லாம் கணக்கிட்டு எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் அந்த முடிவுக்கு வந்தார்கள். இது அவசர கோலத்தில் எடுத்த முடிவல்ல. காரணம், சில கட்சிகளோடு சேருவதிலே எங்களுக்கு லாபமும் இருக்கிறது, நஷ்டமும் இருக்கிறது. எனவே லாபம் எவ்வளவு, நஷ்டம் எவ்வளவு என்று கணக்கு பார்க்கிற போது நஷ்டம் அதிகமாக இருக்கிறது, அல்லது ஏற்கனவே எங்களுடைய இயக்கத்திற்கு இருக்கிற வாக்கு வங்கிகளை நாங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. காரணம், எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சில பிரிவினர் விரும்பினாலும் அந்த கட்சியோடு சேர்ந்ததினாலே அவர்களுக்கு ஒத்து வராத அல்லது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு பிரிவினர் எங்களுக்கு வாக்களிப்பதை தவிர்க்கிறார்கள். எனவே தான் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் எல்லோருக்குமான இயக்கம். இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஒரு மக்கள் இயக்கமாக ஆரம்பித்து, அதாவது ஜனநாயக முறையிலே அனைவருக்குமான இயக்கமாக ஒரு அரசியல் கட்சியாகத்தான் அதை இன்று வரை நாங்கள் நடத்தி வருகிறோம். எனவே ஒருவரோடு சேருவதனால், அது ஒரு கட்சியோடு நாங்கள் சேருவதால் எங்களுக்கு ஒரு பிரிவினருடைய வாக்குகள் குறைகிறது அல்லது வராமல் போகிறது என்கிற போது நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஆளுகிற பிஜேபியினுடைய கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளிவந்து விட்டோம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ள இருக்க மூத்த தலைவர்களுக்குள்ளேயுமே ஒரு கருத்து மோதல் இருக்கதா சொல்லப்படுது. இது உண்மையா சார்? இல்லை, கருத்து மோதல் என்ற அந்த பேச்சுக்கு இடமில்லை. காரணம், எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலம் தொட்டு, இப்பொழுது எடப்பாடியார் பொறுப்பில் இருக்கிற இந்த காலம் வரை ஒரு கட்டுக்கோப்பான கட்சி எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில். எனவே ஒரு தலைமை ஒரு முடிவை எடுத்துவிட்டால் எந்த நிர்வாகியும் அல்லது எந்த தொண்டனும் அதற்கு மறுதளித்து பேச மாட்டார்கள். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகளை உள்வாங்கி தலைமை இந்த இயக்கத்திற்கு எது நல்லது என்று ஒரு முடிவெடுக்கிற போது அந்த முடிவெடுத்த பிறகு நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு தலைமையினுடைய அந்த அவருடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். அதுதான் எங்களுடைய இயக்கத்தினுடைய வரலாறாக இருக்கிறது. சார், இப்போ நடந்து முடிந்த எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொடர்ந்து ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு. அது பெரும் பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது தோல்வி என்றும் நாங்கள் சொல்ல மாட்டோம், அதையும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். எங்களுடைய இயக்கத்திற்கு பின்னடைவு என்றும் நாங்கள் சொல்ல மாட்டோம், அதையும் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். காரணம் ஏனென்று சொன்னால், நீங்கள் ஏற்கனவே முதலிலே கேள்வி கேட்டதைப் போல எங்களுக்கு கூட்டணி பலம் இல்லாதது ஒரு பாதிப்பு. அப்படி இருந்தும் எங்களுடைய இயக்கத்திலே நாங்கள் தனித்து நின்று அல்லது ஒரு ஒத்த கருத்துக்களையுடைய ஒரு சில கட்சிகளோடு சேர்ந்து இந்த மக்களவைத் தேர்தலை நாங்கள் சந்தித்த போது நாங்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் என்று கணக்கு பார்த்தால் சென்ற தேர்தலை விட 6.5% வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் 40 தொகுதிகளிலே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், 100க்கு 100 என்கிற அந்த இலக்கை அடைந்து விட்டோம் என்று சொல்லுகிற திமுக கூட்டணியிலே கணக்கு பார்த்தால் அவர்கள் 1.5% குறைந்து தான் இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய வளர்ச்சி எந்த வகையிலும் இதற்கு பாதிப்பில்லை. நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிறோம். அவர்களுக்கு அந்த மக்களுடைய ஆதரவு குறைந்திருக்கிறது. வேண்டுமானால் ஒன்று ஒத்துக்கொள்ளுகிறோம், அந்த கூட்டணி பலம் அவர்களுக்கு இருந்த காரணத்தினாலே இந்த கூட்டாஞ்சோறு ஆக்கி விட்டார்கள். அதனாலே அந்த வெற்றி, அதாவது தோல்வி என்று கூட நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லையே தவிர
வாக்கு சதவீதம் மக்கள் ஆதரவு என்று கணக்கெடுக்கிற போது அவங்களை விட நாங்கள் முன்னிலையில் தான் இருக்கிறோம். சார், ஏடிஎம்கே வந்து ஓட் பெர்சன்டேஜில் வந்து அதிகமாக இருந்தாலும் தோல்வியாக தானே பார்க்க முடியும். அதாவது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இடங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை, ஆனால் வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அதற்கு காரணம் அந்த கூட்டணி பலம் அவர்களுக்கு. எனவே இதெல்லாம் எங்களுக்கு ஒரு படிப்பினை, இதெல்லாம் ஒரு பாடம். எனவே அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களுடைய கூட்டணியை பலப்படுத்துவது எங்களுடைய முதல் கட்ட பணியாக இருக்கும். அடுத்தது இப்போ ஆளுங்கட்சியின் மீது இருக்கிற அதிருப்தி, அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கூட வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது இப்பொழுது ஒவ்வொரு நிலைமையிலே இப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே தெரிந்து கொண்டு இருக்கிறது. காரணம், கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறது என்று சொன்னவர்கள் கூட ஆளுங்கட்சியை எதிர்த்து அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே இப்பொழுது போராட்டம், ஆர்ப்பாட்டம், அதாவது அவர்களை ஆளுங்கட்சியை பற்றிய எதிர்மறையான கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். எனவே இது நீடிக்கும் என்று சொல்ல முடியாது. அதையும் நாங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வோம். அப்படி மக்கள் ஆதரவோடு கூட்டணி பலம் சேருகிற போது நிச்சயமாக எங்களுக்கு 2026 எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவது உறுதி. அப்படி முதலமைச்சர் ஆவதற்கான அந்த ஏற்பாட்டை நாங்கள் இந்த இடைப்பட்ட காலத்திலே நிச்சயமாக செய்து வெற்றி பெறுவோம். சார், இப்போ வந்து எல்லா மாவட்டத்திலையுமே ஆலோசனை மேற்கொண்டுட்டு வரீங்க. அதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கூட சீமான் கூட கூட்டணி வைக்கணும்னு அங்கே இருக்க முக்கிய நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க. கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. அதாவது எங்களுடைய கட்சியினுடைய அந்த ஒரு முடிவுக்கு அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு, எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவதற்கு யார் யார் முன்வந்து ஆதரவு கொடுக்கிறார்களோ அந்த கட்சியினுடைய தலைவர்கள், அந்த கட்சிகள் எங்களோடு கூட்டு சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எங்களோடு ஒத்த கருத்துடைய அந்த கட்சிகளை நாங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கொள்வோம். அதைவிட திமுகவிலே இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகளை உடைக்கவும் பார்ப்போம். சார், இப்போ வந்து விஜய் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு அரசியலில். அது வந்து அதிமுகவை பாதிப்பு ஏற்படுத்துமா? அதிமுகவில் அதாவது நிச்சயமாக அது எங்களை பாதிக்காது. ஆனால் ஒன்றை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அதாவது விஜய் அவர்கள் புதிதாக கட்சியை துவக்கியிருக்கிறார். அந்த மோகத்திலே கொஞ்சம் இந்த இளைஞர்கள் அவர்கள் ஆர்வமாக அவர் நடித்த படத்தை பார்த்து சந்தோஷப்படுகிற அந்த ரசிகர்கள் கொஞ்சம் பேர் அவர் பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இளைஞர்கள் ஓட்டு ரொம்ப முக்கியம் இல்லை சார்? நிச்சயமாக, நான் அதை மறுக்கவில்லை. இளைஞர்கள் அந்த வாக்குகள் போகும். அப்படி அந்த வாக்குகளை பெறுவதற்கான அந்த முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். காரணம் ஏனென்று சொன்னால், விஜய் ஆரம்பிக்க போகிற அல்லது ஆரம்பித்திருக்கிற இந்த கட்சிக்கு ஒரு கட்டுமானம் இல்லை. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்கள், கட்டுமானம் இல்லை. எனவே அதாவது அது வந்து அரசியலிலே ஒரு பரபரப்பாக வேண்டுமானால் இருக்குமே தவிர, தேர்தல் களத்திலே இந்த ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, பூத்து வரைக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும். பூத்திலே உட்கார்ந்து கொண்டு கட்சிக்காக மக்களுடைய வாக்குகளை ஆதரவை பெறுகிற அந்த ஒரு அமைப்பு சரியாக, அந்த அமைப்பு அங்கே இல்லாத பட்சத்திலே நிச்சயமாக அவராலே சில சதவிகித வாக்குகளை வாங்கலாமே தவிர மறுபடி வெற்றி என்பது அவருக்கு எட்டாக்கடியாகத்தான் இருக்கும். நிச்சயமாக எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்காத அளவிற்கு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய திட்டங்களைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இந்த ஆய்வுக் கூட்டத்திலே மகளிர் வாக்குகளை எப்படி நாம் பெறுவது, இளைஞர்கள் வாக்குகளை எப்படி வாங்குவது, அதேபோல் இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்கிறார்களா அவருடைய வாக்குகளை எப்படி வாங்குவது, சிறுபான்மையினுடைய வாக்குகளை எப்படி வாங்குவது என்கிற அந்த தேர்தல் யுக்திகளைத்தான் எங்களுடைய ஆய்வுக் கூட்டத்திலே எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு அவர் ஒரு யோசனையாக சொல்லியிருக்கிறார். அதன்படி நாங்கள் செய்கிற போது எங்களுக்கு அந்த சேதாரங்களையும் சரிகட்ட முடியும். இப்போ 2026 அனைத்து தரப்பு மக்களையும் கவர மாதிரியான தேர்தல் அறிக்கையை நாங்கள் நிச்சயமாக. காரணம், கடந்த தேர்தல் நீங்கள் சொன்னதைப் போல இது தொடர் தோல்வி அடைந்து விட்டோம் என்பது அந்த மாயையை உடைப்பதற்காக நாங்கள் நிச்சயமாக அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து அனைத்து தரப்பினருடைய ஆதரவையும் வாங்கி, காரணம் இன்றைக்கு
ஆளுகிற கட்சியின் மீது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிருப்தி இப்பொழுது வெளிப்பட்டு வருகிறது. அந்த அதிருப்தி நாளைக்கு கோபமாக மாறும், தேர்தல் இருக்கும்போது வெறுப்பாக கூட மாறும். எனவே இதையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தி அந்த அறுவடையை செய்து வெற்றி பெறுவோம். சார், இப்போ சசிகலா அவங்க திரும்பவும் அரசியலை தீவிரம் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தனிமரம் தோப்பாகாது. அரசியலிலே ஒரு தலைவர் வருகிறார், அரசியலுக்கு வருகிறார் என்று சொன்னால் ஒரு அமைப்பின் கீழ் வர வேண்டும், அல்லது ஒரு அமைப்பை முதலே அமைக்க வேண்டும். எனவே ஒரு தனி மரமாக ஊர்வலம் வருவதோ அல்லது சுற்றுப்பயணம் செய்வதிலோ எந்தவித பலனும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது. அவர் எந்த நோக்கத்தோடு இந்த கருத்துக்களை அவர் சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. இப்பொழுது கூட அரசியலிலே அவர் நான் தீவிரமாக இறங்கப் போகிறேன் என்று சொல்லவில்லை. ஏதோ பிரிந்து கிடப்பவர்களை நாங்கள் ஒற்றுமைப்படுத்தப் போகிறோம், சேர்க்கப் போகிறோம் என்ற அந்த ஒரு கருத்தை தான் அவர் வலியுறுத்தி வருகிறார். அந்த அடிப்படையிலே அவர் பயணம் இருந்தால் அது அரசியலிலே அந்த பயணம் அந்த பயணம் அவருக்கு பயன் தராது. கட்சியை விட்டு வெளியில் போனவங்கள திரும்ப கட்சிக்குள்ளே சேர்க்க போகிறதில்ல அப்படின்னு முரண்டு பிடிச்சிட்டு இருக்கீங்க. அது கண்டிப்பாக கட்சிக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை என்ன சொல்கிறீங்க? அதாவது எங்கள் இயக்கத்திலிருந்து பிரிந்து சென்றவர்களாலே அந்த சேதாரம் எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது, அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் சில பேர் எங்களுடைய அரசியல் எதிரிகளால் தூண்டப்பட்டு அவர்கள் எங்களுடைய இயக்கத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவதாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். அதாவது அப்படிப்பட்டவர்களை சேர்ப்பதில் என்ன லாபம் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் எதிரிகளோடு, அதாவது நாங்கள் வெளியேறி வந்த அந்த கட்சியோடு கைகோர்த்து கொண்டு எங்களுடைய வேட்பாளர்களை தோற்கடிக்க அல்லது எங்களுடைய கட்சியை இழிவுபடுத்த வகையில் பேச அல்லது எங்களுடைய பொதுச் செயலாளரை இழிவுபடுத்துகிற வகையில் பேசுகிறவர்களை இணைத்தால் குழப்பம் மட்டும் வராது, கட்சியிலே மீண்டும் கோஷ்டி வந்துவிடும். எனவே இதையெல்லாம் எண்ணி பார்த்து தான் ஒரு குறிப்பிட்ட சில பேரை, அதாவது இந்த எங்களுடைய இயக்கத்திற்கு பயன்படாதவர்களை அல்லது எங்களுடைய இயக்கத்தை எதிர்த்து செயல்படுபவர்களை சேர்க்கக்கூடாது என்று முடிவெடுத்து, மற்றபடி அதாவது எங்களுடைய இயக்கத்திலே இருக்கிற நிர்வாகிகளோடு அல்லது அந்த நிர்வாகிகளுடைய நிர்வாகிகளோடு ஒரு மனமாச்சரியம் ஏற்பட்டு கொஞ்சம் பிரிந்து சென்றவர்களை இப்பொழுதும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் கட்சியை காட்டி கொடுக்கிறவர்களை நிச்சயமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதாவது எங்களுடைய இயக்கத்தினுடைய உள்ளூர் நிர்வாகிகள் மீது சில பிரச்சனைகளாலே, சில மனமாச்சரியங்களாலே, சில கருத்து வேறுபாடுகளாலே பிரிந்து ஒதுங்கி இருக்கிற அவர்களை சேர்த்துக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்னும் கூட ஒன்றை சொல்லுகிறேன். அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது பற்றுடையவர்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மீது பற்று கொண்டவர்கள், இரட்டை இலை சின்னத்தின் மீது பற்று வைத்திருக்கிறவர்கள், அந்த இரட்டை இலையை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற, ஏற்கனவே இந்த இயக்கத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த இயக்கத்தை விட்டு பிரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கூட ஒரு வகையிலே எங்களுக்கு உதவலாம். எப்படி என்று சொன்னால், இணைத்து தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றதல்ல, அல்லது இயக்கத்திலே சேர்ந்து தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றதல்ல. அதாவது வெளிப்படையாகவே வெளியிலே இருந்து கொண்டு கூட இந்த இயக்கத்துடைய வெற்றிக்காக ஆதரவு கொடுக்கலாம். அதாவது கட்சியில் இணையவில்லை என்று சொன்னாலும் சரி, கட்சியிலே சேரவில்லை என்று சொன்னாலும் சரி, இரட்டை இலையை தோற்கடிக்கக்கூடாது என்று எண்ணுகிற இந்த இயக்கத்திலே ஏற்கனவே இருந்தவர்கள் கூட வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கலாம். தேர்தல் நேரத்தில் அவர்கள் வாக்குகளை இரட்டை இலைக்கு அளிக்கலாம். ஆனால் அதற்கு எதிர்மாறாக செயல்படுபவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில்தான் நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் ஒரு வழி சொல்லி கொண்டிருக்கிறோம். அதனாலே கட்சியிலிருந்து பிரிந்த அந்த தொண்டர்கள் சில பிரச்சனைகளாலே, உள்ளூர் நிர்வாகிகளாலே ஏதாவது மனமாச்சரியத்தோடு அல்லது மாற்று கருத்துக்களோடு, கருத்து வேறுபாடு பிரிந்திருந்தால் அவர்களை சேர்த்து கொள்வதற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே கிரீன் சிக்னல் காட்டிவிட்டார்.
இந்த ரெட் சிக்னல் என்பது சில பேருக்கு மட்டும், குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான். சார், இவ்வளவு நேரமாக என்னுடைய கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.